சொல்லி கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சீனமாக போய் ஒரு கோயில் குலதெய்வம் சொல்லிக்கிறோம். எங்கள் வந்துருந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பணம் வந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர் அண்ணாசாமிகளுடைய திருக்குமாரன் சீமாட்டி நாங்கள் சொல்லுவோம். அவர் தான் அவருடைய கனவுல ஒரு இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் ரொம்ப நாளாக. இங்கே வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. இங்கே வரதே ரொம்ப கஷ்டம். இந்த ஊரில் எந்த ஒரு ஹோட்டலும் கிடையாது. இங்கே வந்து இங்கே தங்கிட்டு உடனே பாத்ரூம் வர கூட வெளியூர் காரைப்படி தான் போயிடணும். அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு ஆரம்பித்தோம். 2001 1999 ஆரம்பித்து 2001 முடித்தோம். அப்போ வந்து அந்த கட்டடம் வந்து அது சபரி பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஒத்தாரியான கோபு என்னுடைய கசின் கோபு இருந்தார். அப்புறம் சிவகங்கை தேவராஜன் அவருடைய பணியை நம்ம குறிப்பிட்டே ஆக வேண்டும். அவர் வந்து இதை ரொம்ப பிரயோஜனப்பட்டு நானும் கூட வரும். ஒரு நாள் பஸ்ஸில் தான் வரும். பஸ்ஸில் வரும். அவர் சிவகங்கை சொல்லுவார். இங்கே சபரியோட பேசுவோம். கொஞ்சமா ஆரம்பிக்கும். சீமாட்டியார் சொன்னார் கொஞ்சமா இதை வந்து இருக்கிற கட்டடத்தை கொஞ்சம் சரி பண்ணலாம், ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நான் சொன்னேன் ஒரு கொடுத்துறோம். நீங்கள் நேரத்தில் இருக்கேன் பட்டாச்சார் கூட்டம் வாங்கின சிலை வந்து பின்னமாக இருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி புதுசாக பண்ணோம்னு புதுசாக நீங்கள் கட்டடத்தை ஆரம்பிக்கணும் ஒரு ஐடியா கொடுத்தார். அப்புறம் எங்கள் திட்டியாட்ட சொன்னேன். அப்புறம் அவரும் சொல்லி அது ஒரு ப்ராஜெக்ட் கன்சிடர் பண்ணி முதல்ல எங்கள் திட்டியா பராதரன் தான் போனேன். திட்டியா பராதரன் போனேன். இந்த மாதிரி நல்ல ஐடியா பண்ண முதலே பண்ணு. ரொம்ப நாளாக நீ வந்து தெரியாம பண்ணு. நான் வந்து எந்த வயசுலையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அவன் செய்வான்னு முதல்ல அஷூரன்ஸ் கொடுத்தவர் எங்களுடைய ஜித்தியா பராதரன் தான். அதை நான் சீமாட்டி சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது ஒரு ஆரம்பிச்சு அவர் பட்டாச்சாரி கூட்டம் வந்து பூமி போட்டு அதெல்லாம் ஆரம்பித்தோம். சிவகங்கை என்னுடைய தேவராஜன் தான் சபதி தேவகோட்டை பக்கத்தில் சபதியை ஏற்பாடு பண்ணி கோயில் கட்ட ஆரம்பிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் ரூபா தான் அப்போ தேவைப்பட்டது. அது அந்த காலத்தில் அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. எல்லாம் எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. பராதான் ஃபேமிலி, ஆறாமதன் ஃபேமிலி, காரைக்குடி ஆர்வோ, சீமாட்டி ஃபேமிலி, சந்துரு ஃபேமிலி, கேசலம் ஃபேமிலி, சிவராஜி, சிவகங்கை, டாக்டர் சிக்கான் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட 7 லட்சம் ஆச்சு. அப்புறம் அது கார்பஸ் 10 லட்சம் அதனால 10 லட்சம் பண்ணி அங்கே நம்ம கலெக்ட் பண்ணி தான் அது கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ பார்த்து 2013 2வது விஷயம் அது வந்து பண்ணது. இந்த வரைக்கும் என்னுடைய ஜித்தியா பராதன் வந்து வந்துட்டார். முதல் ரூபாய் மேலே ஏறிட்டு குடும்பத்துக்கு வரைக்கும் வந்தார். 2வது வந்து 2வது தமிழ் வேணாம் நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட அவர் மனது கூட எங்கே தான் இருக்கும். ஏன்னா அவர் அப்பொழுது இந்த பெருமாள் நிகழ்வாங்க எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து நடத்திருக்கோம். இது முக்கியமாக இந்த கிராமத்து ஜனங்களை சொல்லணும். கிராமத்து ஜனங்களும் ரொம்ப நல்ல ஜனங்கள். அவங்க இந்த கோயிலை வந்து அவங்க பாதுகாத்து வந்துருக்காங்க. இது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுக்காக நம்மளுடைய அர்ச்சகர் ஒரு பெருமாளே அடித்த ஒரு அர்ச்சகர் யாருன்னா அது சௌமியன் தான். இது வந்து சௌமியன் கோயில் சொல்ல அடுத்தது இவரை யார் போறான்னு அர்ச்சகர் யார் போறான்னு நாங்கள் நினைக்கவே வேண்டாம். அப்போ வந்து என்ன பண்ண தெரியல. எங்கள் ஊரில் வந்தப்போ நான் 6 வாரம் பார்த்து வந்தேன். அப்போ வந்து அதெல்லாம் படிக்கலாம் வராது. கல்யாணம் பண்றப்ப நம்ம சந்திச்சோம். அவர் வந்து வேகநாதையா இருந்தார். அவருடைய வருமானம் தான் அவரு இங்க ஓனத்துல அவர் வீடு பண்ணிருந்தார். அப்புறம் எங்க அம்மா சொன்னா இந்த பையன் பார்த்தா ஐயாயிரம் பையன் நல்லா இருக்காங்க. விடாதே லோக்கல் தான் இருக்காங்க கேட்டு பாருங்க. கேட்டோம். எனக்கு ஒரு ஆசை தான். அவர் சிஏ படிச்சிருக்கு. சிஏ பாதையில முடிச்சவர். சரி இங்கே பண்ணுவாங்க. எங்க அம்மா மாமா பெருமாள் கேட்டு அப்போ வந்து 1900
2001 அன்னிலேருந்து 25 வருஷம் 24 வருஷம் இந்த பெருமாள் விட்டு நகரல. அவர் அப்படின்னா ஒரு நாள் கூட வெளியே எடுக்க மாட்டாரு. எங்களுடைய சொந்தக்காரங்க கல்யாணம் நெத்தியும் நடக்கிறது. அதுல கூட வந்துட்டு உடனே சரி வந்தா வந்துடுவேன். பெருமாள் நான் வந்து திருவாரூரம் பண்ண பெருமாள் பட்டி போடுறேன் அப்படிங்க. அப்படியே ஒரு கணிகரை பண்ணக்கூடிய ஒரு கிடைச்சாங்கன்னா ஆச்சரியமான சமாஜம். எனக்கு கூட எங்க சொந்தக்காரங்க எனக்கு வந்து ஆதிக்கத்து பெருமாளை ஒட்டிதான் பல ரிலேஷன்ல தெரிய ஆரம்பிச்சது. சீமாண்டி சித்தாதான் ஒரு முதல்ல இதெல்லாம் நம்ம வந்துக்கள்லாம் இவ்வளோ அதை வச்சுதான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கூட பாதி வந்துக்கள் மூஞ்சி தெரியாது. அவர் நான் கேட்ட பணம் கொடுத்துருவேன். நோட்டீஸ் பண்ணணும் உடனே பணம் வந்துடும். அது எப்படி பெருமாள் எதோ நம்பிக்கைகளை கொடுக்குறாங்க நம்மளும் செய்யறோம். ஒன்று ஆனுவல் ரிப்போர்ட் கொடுக்குறோம். அவள் வந்து வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு யாராவது வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த டைத்தில் வர முடியலன்னா கூட வருஷத்துல ஏதாவது ஒரு நாள் வந்து கவர்மெண்ட் இருப்பாங்க. எங்களுடைய சொந்தக்காரங்களோட நான் யாருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா கவர்மெண்ட் தான் கேட்பேன். என்ன சொந்தம் கேட்போம் அவர்தான் சொல்லுவார். இந்த சொந்தக்காரர் கூட அத்தனை பேரையும் தெரிஞ்சவர் அவர் தான். அவருக்கு இந்த கூட்டத்தின் சார்பாக நம்முடைய மந்திரிகள் சார்பாக கோவிலின் சார்பாக அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். சொல்லுங்கன்னா வேற என்ன சொல்றது? அண்ணா என்பது அவருக்கு எப்படி நன்றி சொல்றது அவருக்கு தெரியல. என்ன பண்றாங்கன்னா கட்டி பிடிச்சவன் வாசிக்கே ஒழியா பெருமாள் வந்து என்ன பண்ணா கட்டி பிடிச்சிட்டேன். அது யார் கிடைச்சிருக்கோம். அது மாதிரி தலையெல்லாம் கவர்மெண்ட் எப்படி நன்றி சொல்ல முடியும்? இப்படிதான் சொல்ல முடியும். அவர் என்ன இங்க ஒண்ணே இல்லை, எல்லாருமே என்ன பண்ணுங்க பேர் வந்து நான் வாங்கிட்டு இருக்கேன். எப்போ போல எனக்கு வந்து சேலத்துல சாப்பாடு சமயம் வந்தாரு. இங்க போல இவர் வந்து 2-3 நாள் ஒர்க் பண்ணி வந்தாரு. நான் வந்து இறங்குவேன். என்ன கை கொடுப்பாங்க ரொம்பலாம் பண்ணிட்டீங்க. அதுக்கு ஒரு ரகசியம் வேணும். சும்மா உட்காந்து பேர் வாங்குறது ஒரு ரகசியம் வேணும். அந்த ரகசியம் எனக்கு இருக்கு. எல்லா ஒர்க்கையும் இருக்கா நேர உட்காந்து நான் வந்து பேர் வாங்கி. ஸோ I want to thank Domian for his excellent job. And also I thank Rangan அவர் குரு ஒருத்தர் பிரமாதமா மண்டபத்திலே பிரமாணம் பண்ணாங்க. இங்கேயும் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர் பண்ணதுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். அடுத்தபடி இந்த போக விஷயங்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடத்தி ஸ்ரீதர் சார் அவருக்கு ரொம்ப அழகா பண்ணார். அதாவது எந்த பந்தாலும் இல்லாம மந்திரம் எதுவுமே இல்லாம ரொம்ப அழகா நடந்தது. எந்த தெரிஞ்சாலும் கிடையாது. சில பந்தாலும் ரொம்ப தெரிஞ்சிருப்பாங்க. யாரையுமே கோவில்களை யாருமே தெரிஞ்சிருக்கேன். ரொம்ப ஈஸியா வாங்க ஒரு போது என்ன பண்றது டைம் கொடுத்து அவ சொன்ன அத்தனை பேருமே வெளியேற்றார். வேலை செஞ்சு பார்த்தேன்னா யாரையும் சொல்ல அவங்க வேலை செஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அத்தியாபம் அவருக்கும் அப்படி வேற குரூப் அவர்களுக்கும் அவருடைய ஒரு பேர் தெரியாது சீனிவாசன் அடுத்தபடி தீவிரப்பட கோச்சி அது வந்து எங்களுடைய சேலத்தை நான் பொருட்படுத்தினேன். எங்களுடைய கோச்சி தீவிரப்பட கோச்சி சேலத்தில் அவர் 15 பேர் வந்திருக்கான். கோச்சி தீவிரப்பட கோச்சி ஆண்டாள் கோச்சி எல்லாரும் ஒன்றா கோயிலாமா இருக்கோம். அந்த ஆண்டாள் கோச்சி அதை கொஞ்சம் பேர் வந்திருக்கான். ஸோ அவன் எங்களோட உட்காந்து இருக்கிறோம். அந்த கோச்சி சேலத்துக்கு வரணும் எனக்கு சக்கரவாணி வரணும்னு சொன்னோடனே எல்லாம் நாடு வரமா உள்ளூர் 15 பேர் கூட்டு வர முடியல. ஏன்னா நமக்கு சௌரியமான கிராமத்தில் சௌரியமான கூட என்னன்னு இருந்தால அவனை கூட்டு விட்டு போனேன். கஷ்டப்படுவான். போயிட்டீங்க அவங்க உங்களுடைய கோயில் நான் உபாயத்தை பார்த்துருக்கோம். ஸோ எங்களுடைய கோச்சி எனக்கு ஈஸ்வரன் கோவில் சேலத்தில் இருந்த கோவில் இருக்கும் ஆண்டாள் கோவில் இருக்கும் இதில் பரிபூர்ணமான அடுத்தது முக்கியமான எது செஞ்சாலும் நெருங்கியமான இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபா இது வந்து செலவு. நான் முதல்ல பயந்து இருந்தேன். இப்போ இது பண்ண போகிறோம். இப்போ நான் முதல்ல
மாதிரி கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ஒரு பட்ஜெட் போட்டு எல்லாரும் நினைச்சேன் இந்த மாதிரி 10,000 போனோம்னா எல்லாரும் நான் வந்து ரொம்ப அழகா உடனே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. முதல்ல வந்து இதெல்லாம் பண்ணது பராசன் தான் போனோம் அவருக்கு இதுமாதிரி கேட்டார். அப்பயே முதல்ல கேட்டார் எவ்வளோ செலவானார் 10,000 வசூல் பண்ண முடியுமான்னு கேட்டார். இன்னும்படி பெருமாள் தான் பண்ணிடலாம் சரியான உடனே அவர் வந்து ஒரு 15 நாளே வந்து ஒரு 1 lakh கரெக்டாக அனுப்பிச்சிருந்தாரு. அவருக்கு முதல்ல அப்புறம் வந்து காரைக்குடி ராஜு அவர்கள் அவர் வந்து அவர் ஒரு 1 lakh அனுப்பிட்டாரு. அப்புறம் வந்து எங்களுடைய சீமாட்டி பையன் முரளி அவருடைய குடும்பத்தார் அவ வந்து 2 lakh அவர் வந்து சுரசுவாமி அவர் 50,000 அனுப்பிச்சிருக்கார். அவருடைய பிரதர் ஒரு 30,000 அனுப்பிச்சிருக்கார். அப்புறம் வந்து எங்களுடைய செல்லப்பா பெங்களூர் செல்லப்பா ஃபேமிலி முதுசூரன் ஸ்ரீ வித்யா 2 பேரும் சேர்ந்து ஸ்ரீ வித்யா முதுசூரன் இவா வந்து அப்பா இவன் வந்துட்டே இருப்பாருங்க. அம்மா வந்துருப்பா. அம்மா அமெரிக்காவில் இருக்காங்க. வந்துட்டாரா ஹலோ ராஜி பண்ணி வாங்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெருமாக்கள் ஈடுபாடு. விஜயா எழுதா எவ்வளோ மாமா இங்கே வந்துருக்கோமா எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொகை அனுப்புகிறேன் அன்னதானத்துக்கு உபயோகப்படுத்த ஒரு 50,000 ரூபா அனுப்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் மெட்ராஸ்லேருந்து எம்ஜிஆர் ஸ்ரீதர் அவர் வந்து 50+ அனுப்பிச்சாரு. அவரும் எங்களுடைய நிலையத்தில். அப்புறம் வேதாந்தமூர்த்தியோட ஃபேமிலி அவர் 2 பிரதர்ஸ் ஸ்ரீதர் அண்ட் தேவராஜன் ரேவதி வேதாந்தமூர்த்தி அவர் குரூப்பில் வந்து அவங்க சேர்ந்து ஒரு 1 lakh கிட்டத்தட்ட அவர் வந்து வேதாந்த தேசியோடைய விக்கிரகத்தை ஸ்பான்சர் பண்ணுறார். 1 வருஷம் அனுப்பிச்சிருக்கோம். அதற்கு ரவி அவர்கள் 50,000 அனுப்பிச்சார். இப்படி எல்லாருமே நிறையா பணம் வந்திருக்கு. ராம்குமார் அவர்கள் என்னுடைய பிரதர் கொடுத்து என்னுடைய பிரதர் கிருஷ்ணன் அவருடைய பையன் 50,000 ரூபா கொடுத்து வேணா நான் கொடுக்குறேன். எங்கள் ஃபேமிலி நான் ஒரு 60,000 கொடுத்தேன். நான் இந்த டாக்டர் தான் செய்து இப்படி பார்த்தீங்கன்னா பல டாக்டர் சந்திர வந்து ஒரு 70,000 கொடுத்துருக்காங்க. இப்படி பல பேர் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி வந்து பெருமாள் இருக்காரு. ஆரம்பிக்கிறதா நம்ம வேலை அடுத்தது ஆதிக்க பெருமாள் வேலை. அவருடைய நான் சொல்லிட்டேன் சம்பத் சொல்லிட்டேன் சம்பத்தை வந்து ஒரு 1 lakh கொடுத்து அவர் வெளியிருக்காரு. கூலி எல்லாம் தெரிவிச்சுட்டு இருந்தா நான் சூழ்நிலை உடனே பண்றேன். ஸோ இப்படி நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கு. இது முதல்ல பார்த்தீங்கன்னா சுதார நாராயண சுவாமி அவன் வந்து என்ன பண்ணா இந்த போர்டு வைக்க பண்ணும்போது நம்ம ஒரு பெரிய வாசிட்டு போர்டு வைக்க அப்புறம் மற்ற எல்லாம் என்ன செலவு பண்ணா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே 5 lakh தந்துருந்தாங்க பில்டிங்காக. செலவு பண்ணிட்டாங்க. நான் வந்து சொன்னேன் ஒரு 2 lakh பில்டிங் எடுத்துக்கிறேன். 2 lakh கார்பரேஷன் போட்டுருந்தேன். அந்த கார்பரேஷன் போட்டுருந்தேன். உடனே நான் சம்பவம் ஓகே அப்படின்ட்டாங்க. என்ன வேணாலும் என்ன பண்றீங்க அதுக்கு எல்லாம் சொல்றான் சொல்றான். ஆறாவது ஃபேமிலி 6வது இந்த 3வது கிட்டத்தட்ட இன்னும் 3-4 வருஷம் அதிகமாயிருக்கும். அந்த அந்த பெயிண்டிங் ஒர்க்கு ரிப்பேர் ஒர்க்கு எலக்ட்ரிக் ஒர்க்கு இதெல்லாம் 3-4 லட்சம் போட்டு 6வது வந்து பண்ணி கொடுக்கலாம். இது வந்து தனியாக வச்சுருக்கு. 6 மாதம் முன்னாடி அந்த ஒர்க் தான் இல்லைன்னா அது இதில் சேர்த்துருக்கும். பரவாயில்லும் 3-4 லட்சம் ரூபா ஒரு 1 lakh இப்படி பல பேர் வந்து ஞாபகம் கொடுத்த எல்லா வந்துகளுக்கும் என்னுடைய நிலையை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இந்த பொதுமக்கள் அனைவருக்கும் நினைத்துக் கொள்கின்றேன். இந்த இதை வந்து எல்லாரும் ஆன் பண்ணணும். அதனால அதுதான் முக்கியம். நன்றி உண்டாக்கும் உயிர்லாம் உயிரை நன்றி கொண்டவர்கள் எல்லாம் இந்த சரீரத்தை உடைச்சலாம் உடைச்சலாம் பணக்காக கொடுத்து எல்லாம் கேட்டானா இந்த மாதிரி ஒரு பெரிய பணம் 3 நாள் மாதிரி
ஹோமம் செஞ்சவா அவள் வந்து அவள் ஆனந்தம் பண்ணவா கொஞ்சம் போயிருக்காங்க திருமோகன் वासुदेव प्रसन्ना स्वामी अंजना प्रसाद स्वामी देवपट्टनम जगन्नाथ पेरुमाल आलय जगन्नाथ गोष्ठीवलय ராமியா இன்ஸ்பெக்டர் மரியாதைக்குரிய மணிகண்டன் அவர்களும் வயசுதான் ரொம்ப சின்னது ஆனா எல்லா மாநிலம் பூரா சிறப்பா அறிவுறுத்த எங்களுடைய இன்ஸ்பெக்டர் மரியாதைக்குரிய மணிகண்டன் சுவாமி ஏசி அவரே நேரம் வந்திருக்காங்க அசிஸ்டன்ட் நேரம் வந்துட்டாங்க திரும்பி கொஞ்சம் திரும்பிக்காதா அவருடைய உழைப்பு ரொம்ப போட்டிருக்காங்க. இந்த ஒரு வாரம் கூடயே இருந்து எல்லா வேலையும் பண்ணிருக்கா. எல்லா வேலையும் பண்ணி கூட இருந்திருக்கா. அதனால சுபா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். சுபா அவர்கள் இங்க பாருங்க பண்ணி தெரியல அவருடைய குமாரர் ஸ்ரீவத்சன் ஸ்ரீரங்கம் அவருடைய பாடல் அவருக்கு எங்களுடைய பாராட்டு. இங்க பாருங்க பக்கத்துல பக்கத்துல कल्याणानां भगिनी कापि कारुण्यते मानित्यामोदामि नामुनिंदारमाला संगतिया उदित संस्थामुदामि विहारे शरण प्रार्थना कामधेनु रामकुमार दास நீங்க போன பாடுங்க அவ உள்ள விட்டுட்டு போங்க அவளை எப்படி உள்ள விட்டு நீங்க அந்த சைடு தேவராஜனுடைய உழைப்பை மிகத்தக்கது ஓட்டத்தக்கது பஸ்ல வர பாவம் ஒரு ஆள் என்ன பண்ண மாட்டாரு விசாரணையில கொடுக்காம வேலை வாங்கிறதா அது வந்து என்ன சொல்றாங்க சாமி ஒன்றும் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு கையில் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பைசாலும் வந்து மிச்சப்படுத்தி கோயில் கட்டுறாங்க.
பக்கத்துல இருக்கு விஜயா வந்து உங்களுக்கு முன்னாள் இளைஞர்கள் எல்லாம் கையில எடுத்து ஒரு 2-3 வருஷம் தாங்கும் ரொம்ப நல்லா பண்ணேன் ஆடிட்டர்ல நான் ஆடிட்டேன் சோமியன் பரமபடி பரமபடி சௌமியநாதன் அவரோட பிரதி ஆயுள் தேவேந்திரிய பிரதிஷ்டதே சிவராஜ்மான் பவன் சரி கொஞ்சம் அழகாக இருக்கா ஆயுஷ்மான் பவன் நான் சொல்றேன் எல்லா வாங்கியும் சொல்றோம் மக்களே ஆயுஷ்மான் பவன் கல்யாண வகைகளை காப்பி காரணம் தெய்வா நித்யா போரா யோஜனா ஒளிமந்தா தேவி ரவா திருநேவி நாயக சமேத ஆதிகேஸ்வர சுவாமிநாத் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகாசம்ரோட்ச ஜப ஹோம அஸ்துமியாக்கம் யத்தீஞ்சதே இரண்யம் நானாகோத்திரேபிய ஸ்ரீவைஷ்ணவேபிய சேபிய தேபிய சம்பிரதே நமः நமः ஆதித்யம் விஷ்ணு சூரியம் பிரம்மாணஞ்ச बृहस्पति संभावना थैंक यू वेरी मच எல்லாரும்
सविताः द्योतयेनं संस्कृतं इदं बृहस्पति அடே நீ வாமா சோமினா தாம்பூலத்து மாமி 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 கொஞ்சம் மாமி இங்கே பாருங்க கேமரா பாருங்க மாமி இங்கே கேமரா பாருங்க 2 பேரும் புவனேஸ்வரிமா நீங்க வாங்க முதல்ல பை ஒரே ஒரு துண்டு கொடுங்க ஒரு பேக் தாங்க நீங்கள் பர்மனன்ட் உள்ள வந்துடும் கொஞ்சம் உள்ள நாம கொஞ்சம் இப்படி சைடு கொஞ்சம் திரும்பினாப்ல ஒரு யாராவது இங்க பாருங்க வேற யாரும் வந்துட்டு இருக்காங்க யாராவது உள்ள வச்சு விடுங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வாத்தி ஒரு நிமிஷம் அவரே பாருங்க பெரிய கை தட்டு ராஜேஷ் ஆமா சரி ஒரு 2 நாளைக்கு ஒரு பாரம் இல்லைன்னா இல்லையே அப்படி வந்து ஒரு வாரத்தில் ஒரு 2 பாரம் அவர் மனசு பெரிய பெரிய எங்கள் யோசனை எங்களுக்கு ஒரு ஸ்ரீதர் ஆடி மாசம் 30 நாள் இது நடக்குது உபன்யாசம் காலையில சாயந்தரம் 30 நாள் 10 பேர் உபன்யாசம் பண்ணுவோம் 10 நாள் உபன்யாசம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு வந்து அடிச்சிருக்கு அவருக்கு சாப்பாடு கட்டடிக்கலாம் எல்லாத்தையும் செஞ்சு பண்ணி அவங்களுக்கு வீட்டில் போய் கட்டி கொடுக்குறாங்க அவருக்கு ஒரு சரி வயிற்றுல வந்து கிடைச்ச ஒரு முடியலாம் ரொம்ப நல்லது கவர்மெண்ட் ஒரு என்ன பண்ணணும் மாப்பிள்ள கோவிந்த் எல்லாருக்கும் பேசுறது கூட பண்ணுவார் அவருக்கே புதுசா சேர்ந்த ஒரு இளைஞர் முரளி மாப்பிள்ள கோவிந்த் பெங்களூர்
கோவிந்தன், பெங்களூர் கோவிந்தன். இவர் புதுசா கிடைச்சாங்க ஒரு அசத்து. கோவிந்தன் மாப்பிள்ள பெங்களூர்ல இருந்து நீங்க ஊருக்கு போனா கேள்விப்பட்டேன். அப்படியே ஒரு சின்ன இடம், பெரிய இடத்துல இடம் கிடைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ரூம் போனோம், சர்வீஸ் பண்ணா அவ்வளவு சர்வீஸ் பண்ணுவாரு. அவரு வந்து எல்லாரும் யாரும் எல்லாம் ஃபர்ஸ்ட் சர்வ் பண்றது எல்லா காரியம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹெல்ப் பண்ணுறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி காரியத்தை அவர் எங்களோட ஒத்துழைக்கணும். சக்தி ஸ்ரீதர் மருமன் ரோசிக்கு நான் கலந்துக்கிறேன். மாமான்னா கண்டிப்பாக கலந்து கொடுங்க. அத்தனை பேர் எங்க அத்தனை பேர் வந்து ரோசிக்க கலந்து 20 வருஷம் கோயிலும் போயிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் பையன் வந்து அந்த வழியில போயிருக்கான். தொடர்ந்து அப்பா கோயில் கூட கைங்கரம் பண்ணிட்டு மாப்பிள்ள ரகு இங்க ரகுநாதன் அவன் சொல்றது கேட்கணும். அதுதான் தெரியுது. நிஜமாவான்னு சக்தி சத்யா சத்யநாராயணன் என்னுடைய கோச்சில ஒரு பெரிய தூண் அடிக்கடி எங்கெல்லாம் ஒரு ஏக்கி கொஞ்சம் சைடு போகிறோம். எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு மணிமண்டலத்தில் மாவட்ட மண்டலத்தில் எல்லா கையிலும் பண்ணிருக்காங்க. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏராளமா வேளாண் கோச்சில மாவட்ட கோச்சில ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய இந்த பண்ணிட்டாங்களோ அதுதான் பெரிய நம்பி துர்ராஜ் மோகன் மோகன் ஓடி மோகன் மோகன் மோகன்ஜி வா மோடி மோகன் உட்கார்ந்து மோடி அவளை ஓடி அவ்வளோ இன்ஃபுளுன்ஸ் மோகன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை எல்லாம் ப்ரே பண்ணுவோம். அதிகம் சீக்கிரம் அவர் இதாகி இங்கே சீக்கிரமாக எல்லாருமே வரணும். எங்களுக்கு நிறைய தேங்க்ஸ் போகணும். ஆடல் வச்சு வேலை தேர்ந்தவங்க இதே வச்சு அவனுக்கு மாமி கொஞ்சம் திருப்பிக்கோங்க மாமி.
இல்ல சாமி எடுத்துட்டு ஓகே ஓகே பைக்கில் திரும்பி ஏமா இதையும் போட்டுங்களா மக்களே ஓங்கி வளர்ந்த உத்தமன்றை வாடி நாங்கள் வாரி நீங்கள் மாறி வைத்து உங்களை உங்களை போது வருவன் கொடுப்ப நீங்காதே மக்கள் தேசம் வெட்டி வாங்க ரங்கன் குரூப் ரங்கன் குரூப் ரங்கன் மாமா சீக்கிரம் இந்த பேர் தான் பேர் மாற்ற மாட்டோம் பின்னாடி வச்சுட்டீங்க மாமி இங்க பாருங்க இங்க பாருங்க மூணு நாளைக்கு சிறப்பாக பொதுமக்களுடைய ஒரே நிமிஷம் அப்படியே திரும்பிக்கலாம் எல்லாம் கோஷ்டியோட சேர்ந்து அப்படியே குண்டு போட்டோ குண்டு போட்டோ
அப்படியே திரும்பி நின்றுக்கலாம் மாற்றி வாங்கிக்கோ வெங்கட்ராமன் என்னுடைய அசிஸ்டன்ட். வீடியோ அவர் துண்டு தினகர் துண்டு தினகர் துண்டு தினகர் யாரை கூப்பிட்டீங்க ஆறு துண்டு அப்பப்போ அவர் ஹெல்ப் பண்றல அதுக்காக கொஞ்சம் அவருக்கு கவனிச்சு அதுக்காக இருக்கு நான் கொடுத்துருந்தேன் இல்லையா இருக்கு பேக் கொடுக்குறேன் இருங்க வரேன் இல்லையா பாலா பாட்டு உமா உமா நன்றி சொல்றது தான் என்பதை முக்கியமா அதை எடுத்துனேன். அதனால இது வார்னர் ஓட்டாமே தேங்க்யூ சபைக்கு நமஸ்காரம். நிறைய பேருக்கு பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீமான் அப்படின்னு பேர் வரும். ஆனா நட்சத்திரவத்தருக்கு தான் கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு பேர் வரும். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு சிறந்த ஒரு குரலை எழுதிருக்காங்க. எங்க ரெஃபரன்ஸ் வேணும்னாலும் திருவள்ளுவத்தை போய் பார்க்கலாம், இல்ல திருவாய்மொழியில போய் பார்க்கலாம். திருவாய்மொழியும் திருவள்ளுவமும் ஒரே மாதிரி நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கும். அந்த குடும்பத்துக்குடைய மூத்த தலைவன் என்ன பண்ணுமா, கடைசியெல்லாம் சாப்பிடுவான். தன்னுடைய எல்லா விஷயங்களையும் தியாகம் பண்ணக்கூடிய மூத்த தலைவனா இருக்கும். அதனால ஒரு அம்மா வயசு ஒரு அப்பாவுக்கு பிறந்த மூத்த பிள்ளையா மட்டும் இல்லாம குடும்ப வம்சத்துக்கு உண்டான அத்தனை பேருக்கும் ஒரு சகோதரனா, அப்பாவா, சகோதரியா, என்ன வரவேற்று
விசுவாசமே சேர்த்துக்கோம். அந்த உறவுக்கெல்லாம் மேம்பட்டவர்கள். இதுக்கு வந்து என்னவா இருக்கணும்னா சதமான பரிசுன்னா இப்ப இருக்கிறது மேல சதமான பரிசு. இப்ப இருக்கிற 74 கழிச்சும் தெரியாம வயசு சொல்லிட்டு இன்னும் ஒரு 100 வருஷம் அவர் வந்து நிற்பணும், கைகரியமா பண்ணணும். அதுக்கப்புறம் எங்களுடைய இது கணக்குல இனியிலிருந்து சொல்லலாம். அதனால மேற்கொண்டு வரணும். எங்களுடைய கலாபுர சாமி மொத்தத்திலேயே சொல்லிடுறேன். ஆள் முழுமையன் அவங்களுக்கு பந்துட்டா வந்தவர் ஒரு தடவை நினைக்கிறேன். அவனுக்கு சூழல் நடக்கிறது எங்க புள்ளியப்பன் கோவில நடக்கிறது. அப்ப நாங்கன்னா புதுமலை வழியா போறோம். அப்ப வந்து வேதாமந்தமூர்த்தி சாமியோட அப்பா சுந்தரமேங்கர்லாம் இருக்கா, அவ அம்மா அப்பா எல்லாரும் இருப்பா. இந்த மாதிரி நான் பார்த்த முதல் கேதரிங் வந்து இஸ்லாமியனாவுடைய அந்த முதல் ஃபங்க்ஷன். அப்ப இவாத சிஸ்டர் எல்லாரும் ஜாயின் ஆன நேரம் அப்பதான் பாக்குறேன். அப்ப இவரோட தனிமையா ஒரு 2 நிமிஷம் பேசி போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எல்லா நேரங்களையும் அவர் வந்து எப்படி இருப்பாருன்னு தெரியல. ஆனா குழந்தை மாதிரி தன்னுடைய மனசை வந்து வெளிப்படுத்தினார். என்னமோ தெரியலடா சௌமியா என்னடா சௌமியடா அப்படின்னா எல்லாருக்கும் வேற வேற சகவாசங்கள் ஏற்படும். ஆனா எனக்கு நடக்கிற சகவாசம் தான் நல்ல வேளாண் சேர்ந்துருக்கா, எதிர்த்து பேசாத வேளாண் கிடைச்ச அத்தனை பேரும் யாரெல்லாம் அவருடைய அனுபவிக்கிறோமோ இது சத்சங்கம் அப்படின்னா இவரெல்லாம் சத்சங்கமா இருக்கணும்னா அமீனாவோட வாங்கும், ஸ்ரீராமண்ணாவோட வாங்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிறேன். இந்த ஆலயத்துடைய முகூர்த்த காலத்துக்கு முன்னால இருந்து 2-3 மீட்டிங்கு அவருடைய வயசை பொருட்படுத்தாம கிராமத்தையும் அண்ணாவும் நிறைய விஷயங்கள் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 4 மாசம் பிடிச்சிருக்கு. செப்டம்பர் மாதம் கடைசியில சுவாமியோட அப்பவே அண்ணாவோட அந்த எண்ணங்களை இது பண்ணி வாழ்க்கை பண்ணணுங்கிற மூடு தந்தாச்சு. அப்ப இருந்து ஆரம்பிச்சு அயாத உழைப்பு. என்னுடைய எல்லாரும் என்ன போய் பெருமையா சொல்றாங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா போன்ல கூட மாட்டேன். நைசா ராத்திரி 2:30 மணிக்கு அவருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு விட்டுட்டு அனிமதி ஆச்சுக்கிட்டேன். அந்த 2:30 மணிக்கு அப்புறம் அவர் தூங்க மாட்டேன். இவன் அப்படி போட்டுட்டானே, இது என்ன பண்றது யோசிச்சு அதுக்கப்புறம் லெட்டர் எழுதலாம். சரியாயிட்டாம அதுக்கப்புறம் இப்படி ஊக்குவச்சுனா எங்க இருந்தாலும் ரங்கரஞ்சேவின்னு வர மாதிரி எங்க யாரை தேங்க்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு நாமளே தேங்க்ஸ் பண்ணிக்கிற மாதிரி அமையலாம் சொல்றது. பந்துக்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த ஆலய விசேஷங்கள் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த சக்கரவாளன் ஒரு கிராமத்தினர்கள் அவரும் உடன்படலா சகோதரர்களா இருந்து இந்த எல்லா விதமான உறவுகளையும் இவங்களுடைய ஒற்றுமை ரொம்ப சௌக்கியம். எல்லாரும் என்ன வேணா செய்யலாமே செய்யலாம்ன்ற மாதிரி விஷயம். இந்த பந்தல் அமைச்சு கொடுத்தவங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணவங்க, இந்த கிராமத்து மகளிர் மன்றம் நாங்க வந்து எல்லாருக்கும் தாளம் தீக்கிறோம். ஏன்னா பொதுவா எனக்கு ஒரு கூட்ட சுகம் உண்டு. யாராவது தண்ணி கொடுக்கணும், பணம் கொடுக்கணும் கேட்க மாட்டேன். யாராவது கொடுக்கணும் கேட்டு சொல்றேன். ஆனா அவங்களாலே மகளிர் மன்றமா சேர்ந்து எல்லாரும் தாள சாந்தி பண்ணது முன்னாள் இருந்து பார்த்து வந்து அந்த மகளிர் மன்றத்துக்கு ஒரு சிறந்த நன்றி. எங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பு கிராம நிர்வாகர்கள், அப்புறம் காவல்துறையை சேர்ந்த பெருமக்கள், தீயணைப்புத்துறையை சேர்ந்த பொதுமக்கள், எங்களுடைய அறநிலையத்துறை சார்ந்த பெரியவர்கள், கிராமத்தை சேர்ந்த அனைத்து பொது காரியம் பண்ணும்போது அந்த ஒரு அறிவியல ஸ்பீடா போச்சு நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போயிடுவோம். அந்த ஊர்ல நான் நின்றுட்டேனே என்னோட நேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடந்துச்சு என்னை அறிவு அறியாம யாரையாவது உங்களை ரிசீவ் பண்ண முடியாமலோ மற்ற விஷயங்களை உங்களை அங்கீகாரம் நான் கொடுக்கல அல்லது எங்க நிர்வாகம் கொடுக்கல, எங்களை கைகளை பெற்று கொடுக்கலைங்கிற மாதிரி யாருக்காவது என்ன மரத்து இருந்தாலும் அத்தனை விதமான தவறுகளையும் அடியே நேர்த்துக்கிறேன். அதனால எல்லாம் நீங்களே இன்னும் நிறைய வேணும். ஒரே ஒரு விண்ணப்பத்தோட முடிச்சிருக்கேன். பரவாயில்லன்னு பேசுறேன். இந்த இதுக்கு அடுத்த வர தலைமுறைகள் வந்து இந்த நிர்வாகத்துக்கு வரணும். ஜெயலமாமாவோட பிள்ளை, இஸ்லாமியோட பிள்ளை, அப்புறம் இவர் மோகன் அண்ணாவோட பிள்ளை, இப்படி நிறைய வந்தது. இந்த மாதிரி அடுத்த இவரோட பிள்ளை சிவாஜி பேரா, இப்படி எல்லாரும் நீங்க அடுத்த தலைமுறை தயவு பண்ணி வாங்குவோம். அட்வொகேட் டொமினாரோட பேரா, அதெல்லாம் தயவு பண்ணி பொறுப்பை எடுத்துக்கோங்க. நீங்க வந்து ஒரே காலம் அப்பதான் அனுபவம் வரும். எது வேண்டாலும் விடலாம், அம்மா அப்பா விடக்கூடாது. நன்றி நன்றி. நித்யம் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.
திருமலை வாசா வெங்கடரமணா திருமகள் நேசா தாமரை நயனா திருமலை வாசா வெங்கடரமணா திருமகள் நேசா தாமரை நயனா உறவென வாழும் பெரியவன் நீயே உணர்வுகள் காணும் இறைவனும் நீயே உன்னை காண தவம் கோடி வேண்டும் உன்னருள் சேர நிலம் வந்து வேண்டும் திருமலை வாசா வெங்கடரமணா திருமகள் நேசா தாமரை நயனா Gracias.